பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமும் 34:10. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில நம்மை அதிசயமானவர்களாய் விளங்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு நான் செய்வேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அதை நான் செய்வேன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் அதிசயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில பல விதங்களில் நீங்கள் எந்த ஒரு அற்புதமோ எந்த ஒரு அதிசயமோ என்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நடக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை நான் அதிசயத்தை காண செய்வேன். அதுவும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் வெளியரங்கமாக உனக்கு அந்த அதிசயத்தை செய்வேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஒரு கேள்வியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவராலே எல்லாம் கூடும். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு எனக்கு நீர் அதிசயங்களை செய்ய போகிறேன், நான் உம்முடைய அதிசயங்களை பார்க்க போகிறேன் என்று நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நீங்கள் சந்தித்திராத அதிசயங்களை, இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத அற்புதங்களை நீங்கள் காணும்படி இந்த காலை வேளையில் ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 139:14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லுகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் ஆண்டவர் என்னை உண்டாக்கினதே ஒரு அதிசயமாக உண்டாக்கினார். ஆகவே நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அதிசயமானவைகள். அதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. என்னை அதிசயமாய் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் அதை உணர்ந்தவர்களாக, என்னை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார் என்று அதை உணர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது இதை காட்டிலும் மேலான அதிசயங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ருசிக்க முடியும். யோபு புஸ்தகம் 9 அதிகாரம் 10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
அவர் செய்கிற அதிசயங்கள் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. எந்த மனிதனாலையும் அது ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதை எண்ணி கணக்கிட முடியாது. அவ்வளவு அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். நாம் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண்கிறோம். அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 10 சொல்லுகிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். இங்கே தாவீது எழுதுகிறார், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவர் தான் அதிசயங்களை செய்ய முடியும், உம்மால மட்டும்தான் அதிசயமான காரியங்களை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை முழுமையுமாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அதிசயங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 89 அதிகாரம் 34 சொல்லுகிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் நான் உதடுகளினால் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், அதை ஒருபோதும் மாற்ற மாட்டார். இந்த காலை வேளையில் என்ன உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறார்? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், அதை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உனக்கு நான் செய்வேன். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு நான் அதை செய்வேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உனக்கு நான் அதை செய்வேன். உன்னை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் உடன்படிக்கையை ஒருபோதும் மீற மாட்டார். உதடுகளில் சொன்னதை ஒருபோதும் மாற்ற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஆகவே இன்றைக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை நாம் காண பண்ணுவேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை அதிசயமானவனாய் உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சொன்னதை ஒருபோதும் மீறவே மாட்டார். உதடுகள் விளம்பினதை மாற்றவே மாட்டார். இன்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம், விசுவாசிப்போம், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் அவர்கள் எதிர்பார்க்காத அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த காலை வேளையில நடப்பதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் அதிசயங்களை காண செய்யும், ஒவ்வொருவரும் அற்புதங்களை காண செய்யும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர்கள் ருசிக்கட்டும். எண்ண முடியாத, எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை இன்றைக்கு அவர்கள் ருசிக்க செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதியும் சொல். உமக்கு நன்றி அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு மகிமையான சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னேன். இன்றைக்கே அந்த அதிசயங்கள் விளங்கட்டும். அவர்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பூரித்து போய் நிற்கத்தக்கதான் அதிசயங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.